ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு எப்போது பணம் வரும், எப்படி பணம் வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தனுசு ராசியை பொறுத்தவரை காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்ங்கிறதுனால பொதுவாகவே நியாய தர்ம சிந்தனை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் தனுசு ராசிக்கு எப்படி பணம் வருதுன்னா, நேரடியாக பணம் வர்றது ஒன்று, எப்போதாவது வரக்கூடிய பணம் ஒன்று, லாபங்கள் ஒன்று. அப்போ 3 விதமாக தான் பணம் வரும். இப்போ எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, நீங்கள் லக்னத்துக்கு சொல்கிறீங்களா, ராசிக்கு சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா ராசிக்காரங்களும் கேட்பாங்க. ஒரு தடவையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எத்தனை தடவை பதில் சொன்னாலும் கேட்பாங்க. அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன், உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்கள் லக்னத்துலேருந்து 2ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ராசி பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு குரு எந்தெந்த இடத்துல இருக்கார், உங்கள் ராசிக்கு சனி எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்குறோம்ல. சனி பயிற்சி, குரு பயிற்சி, அது மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய சனி இப்போதைக்கு கோச்சாரத்தில் ஒரு நாளும் எங்கெங்கே இருக்கார், ஒரு வருஷத்தில் எங்கெங்கே இருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருவாய் வரும். அந்த வருவாய் வரக்கூடிய வழியும் தீர்மானிக்கப்படுங்கிறத வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் நேரடி வருவாய். எல்லா ராசிக்கும் அவங்களோட 2ஆம் இடம் தான் நேரடி வருவாய். அப்போ 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனி. இந்த சனின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், லேட் பண்ணுவார், ஆனால் கண்டிப்பாக மறுக்க மாட்டார். அதாவது தாமதப்படுத்துவாரை தவிர தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். கொடுக்கும்போது பெருசாக கொடுப்பார். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே அன்றாடம் வரக்கூடிய பணங்களை விட திடீர்னு ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய மொத்தமான பணம் இருக்குது இல்லையா, அது என்ன அவங்களோட லைஃப்பில் பல தேவைகளை நிறைவேற்ற அளவுக்கு அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். ஆனால் அந்த பணம் வர்றதுக்குள்ளே படாத பாடு படணுங்கிறது அது அடுத்த வேலை. இப்போ சனி எந்த இடத்துல இருக்குது உங்கள் ஜாதகத்துலையும் சரி. இப்போ ராசிக்கே பார்த்துங்களேன், தனுசு ராசியை பொறுத்தவரை 2ஆம் அதிபதி சனி தனுசு ராசியிலேயே இருந்தால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தனக்கான வாழாமல் மற்றவர்களுக்காக வாழணும். தன்னுடைய முன்னேற்றத்தை பெரிதாக எடுத்துக்காமல் மற்றொரு முன்னேற்றத்தை பெரிதாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதற்கான வருவாய் கிடைக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் 2 விதமான வருவாய் கிடைக்குங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 2ஆம் இடமான மகரத்திலேயே 2ஆம் அதிபதி சனி இருந்தால், பொதுவாக சனி 2ஆம் இடத்துல இருந்தால் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சனி இருக்கிற இடத்த பாதிக்கும்னு சொல்லுவாங்களா. அப்படிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சனி ஆட்சி பெற்றது தான் இது. சனி ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் கேந்திரங்களில் இருந்தாலும், அதாவது 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திரங்களில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சுயநலத்துக்காக செய்யாமல் பொதுநலத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலேருந்தும் உங்களுக்கு வருவாய் கிடைக்கும். கூடுமான வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவர்கள் வாக்கால் தொழில் செய்தல், இந்த வழக்கறிஞர் அந்த மாதிரி சில வேலைகளை செய்கிறது தடுக்கலாம். ஆனால் வழக்குகளுக்கு ஆலோசனை சொல்லலாம், அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம். ஜோதிடமே சொல்லக்கூடாது அப்படின்னு சில நேரங்களில் சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்லாதீங்கன்னா, இப்போ பொதுவாக சனி எப்படி இருந்தாலும் அது ஒரு பாவ கிரகம் தானே. நல்ல விஷயங்கள் சொன்னால் நடக்காது, கெட்ட விஷயங்கள் சொன்னால் உடனே நடந்துருங்கிறதுனால அது மாதிரி பண்ணாதீங்கம்பாங்க. புராதன பொருட்களை வாங்கி விற்கிறாங்கல்ல, பழங்கால பொருட்களை வாங்கி விற்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்கள் அந்த பழமையான விஷயங்களில் புதுப்பிக்கிறது, வீடு ரெனோவேஷன் பண்ணுறது, மெஷினரிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, பழைய விஷயங்களை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை பாலிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்குல்ல, இதெல்லாம் அவர்களுக்கு நல்ல வருவாயை கொடுக்கும். மகரம்ங்கிறது நீரும் நிலத்தையும் சார்ந்த இடம்ங்கிறதுனால எங்கே போனாலும் இவர்களை கண்டிப்பாக ஒரு தொழில் தெரியும். இவர்களுக்கு எங்கே போனாலும் ஒருத்தவங்க வேலை கொடுத்துருவாங்க. அந்த வேலையில் இருந்து காப்பாற்றி கடுமையாக உழைக்கும்போது அதற்கான வருவாய் சற்று குறைவாகத்தான் கிடைக்கும். அதனால் அதுக்காக வருத்தப்படக்கூடாது. இவர்களும் உழைக்கிறத நிறுத்த மாட்டாங்க. தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமான சனி 3ஆம் இடத்தில் இருந்தால் இவங்களுக்கு எந்த மூலமாக வருவாய் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 3ஆம் இடமாக இருந்தால் கூட சனிக்கு அது ஆட்சி பெற்ற ஒரு இடம், மூலத்திரிகோணம் இடம் இல்லையா. பொதுவாக பாவக்கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருந்தாலே மிகப்பெரிய வலிமை அதுக்கு. அப்போ சனி 3ஆம் இடத்துல இருந்து அது ஆட்சியும் பெற்றிருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லா துறையிலும் அவங்க என்ன துறையில் முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு அதிலேருந்து வெற்றி கிடைக்கும். இது கும்பத்தோட வீடுங்கிறதுனால கூடுமான வரை உணவு சார்ந்த தொழில்கள், ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செக்குன்னு எடுப்போம், கிரைண்டர்னு எடுப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, உணவு சார்ந்த தொழில்களில் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும். உணவுன்னா நேரடி ஹோட்டல்னு இருக்கக்கூடாது, உணவு சார்ந்த அலைடு தொழில்கள் எவ்வளவு இருக்குது, மசாலா தயார் பண்ணி கொடுக்கலாம், உணவு சம்மந்த பொருட்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். இது எது செய்தாலும் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல்
இந்த எண்ணெய் சில பேர் எண்ணெய் செக்கு பிடிதல் சில வேலைகள்லாம் கூட சில பேர் செய்வாங்கள்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு செக்கு எண்ணெயெல்லாம் இப்போ நிறைய உருவாகுதில்ல, இது கூட அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். இதுவும் உணவு சார்ந்த துறை தானே, அதை எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட அந்த சுற்றுப்பயணங்கள்லாம் இருக்குல்ல, ஆன்மீக சுற்றுப்பயணங்கள்லாம் இருக்குல்ல, அதன் மூலமாகவும் நல்ல பலன்களை கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமான சனி 4ஆம் இடமான மீன ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான வருவாய் கிடைக்கும்? இப்போ 4ஆம் இடம்ங்கிறது வீடு, நிலம், மனை, வாகனம், கல்வி, தாயார், இது எல்லாத்தையும் குறிக்கிறது தானே. அவர்கள் அது சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலை அவர்கள் செய்தால் நல்லாயிருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சனிங்கிறது பழமையை குறிக்கிறதுனால பழைய வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கு அது ஒரு நல்ல விலையை கொடுக்கும். அதே போல் செஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது நல்ல விஷயங்களை கொடுக்கும். கல்வியில் கூட பார்த்திங்கன்னா பழங்காலத்து நூல்கள்லாம் நிறைய புழக்கத்துக்கு வராமல் இருக்குல்ல, அந்த மாதிரி நூல்களை கொண்டு ரீப்ரிண்ட்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை புதுப்பிச்சு கொடுக்குறாங்கல்ல, அது போன்ற விஷயங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசை புதிதாக்கி கொடுக்கறது, புராதன விஷயங்களை எடுத்து சொல்கிறது இருக்குல்ல, அது நல்ல விலைகளை கொடுக்கும். நிறைய இடங்களில் இந்த நிலம் தொடர்பான சட்ட பஞ்சாயத்துகள் அது இதெல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து அவர்களுக்கு தீர்வுக்கான ஆலோசனை சொன்னால் கூட அது மூலமாக வருவாய் கிடைக்கும். பொதுவாக 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, சுகம்ங்கிறது நிறைய இருக்குது. சாப்பிட்றதும் சுகம்தான், தூங்குறதும் சுகம் தானே. அது சம்மந்தப்பட்ட தொழில்கள், நல்ல உணவுகளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். தூங்குறதுன்னா கட்டில் மெத்தைகளை விற்கலாம் இல்லையா, இந்த மாதிரி சில விஷயங்களும் செய்யலாம். பழைய வாகனங்களை மாற்றி விற்கிறது, விற்று வாங்கி கொடுக்கறது, இல்லை சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி தொழில் மூலமாகவும் அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய சனி 5ஆம் இடமான மேஷ ராசியில் இருந்தால் இது என்ன மாதிரியான வருவாய் கிடைக்கும் அப்படிங்கும்போது, சனி நீச்சம் பெறக்கூடிய இடம் மேஷம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அது செவ்வாயோட ஒரு ராசி. சனி எங்கே போகுதுன்னா, இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டாலே பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி அந்த இடத்துல நீச்சம் ஆகிறதுனால இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா பழைய ப்ராடக்ட்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல இப்போ நேரடியாக ஒரு பழைய ப்ராடக்டை கொடுத்து அதை ரீமாடலிங் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். இல்லைன்னா பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்கிறது. இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா மீனராசி கடல், இந்த நெருப்பு. அப்போ அங்கே இருக்கிற மீனை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட கருவாடாகுதுல்ல, அந்த மாதிரியான பொருட்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ மீனை காய வச்சா கருவாடுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி உலர்ந்த பழங்களையும் விற்கலாம். அது மாதிரி இந்த கருவாடு, இந்த மாதிரி விஷயங்கள், வத்தல், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி விற்கிறதும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு பக்கம் 5ஆம் இடமாக இருக்கிறதுனால மனசுக்கு அவர்களுக்கு என்ன பிழைகள் செய்தால் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த தொழிலை செய்யலாம். கூடுமான வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி விஷயங்கள் நீண்ட நாள் வச்சுருந்து விற்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஊறுகாய் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய சனி 6ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பொதுவாக 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு இல்லையா. பாவக்கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்தாலே அவர்களுக்கு மிகப்பெரிய வலிமை. அடுத்தது இந்த 6ஆம் இடம்ங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபராசிக்கு என்னென்னலாம் காரகத்துவம் எடுத்திங்கன்னா நிதியையும் குறிக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு சிறுபணம் தானே, ரிஷபராசிக்குரிய கிரகம் சுக்கிரனுங்கிறதுனால சிறுபணத்தை குறிக்கும். அடுத்தது அது வாகனங்களை குறிக்கும், துணிமணிகளை குறிக்கும், வேளாண் சம்பந்தப்பட்ட நிலங்களை குறிக்கும், அப்புறம் கால்நடைகளை குறிக்கும். இது தொடர்பாக நீர், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவுப் பொருட்கள் கூட எடுத்துக்கலாம். அரிசி, நெல்லெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்துல இருப்பதுனால பெரிய அளவுக்கு தொழில்களில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கடன் வருவதற்கெல்லாம் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தால் கூட அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. அவர்களை பொறுத்தவரை குடும்பமான வரைக்கும் இந்த சுய தொழிலை செய்யணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. செய்யக்கூடிய தொழிலை நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் செய்வாங்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்து தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய சனி 7ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இப்போ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா அரங்கம், ஆடல் அரங்கம்னு பேர். ஆடல், பாடல், கலைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அப்புறம் 7ஆம் இடம்ங்கிறது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திக்பலம் உள்ள ஒரு இடம். அப்படி இருக்கும்போது நண்பர்கள், மற்றவர்கள், உறவினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, உறவினர்கள்னு கூட எடுக்க முடியாது, நண்பர்கள். சுயதொழில் செய்யும்போது நிறைய நெருக்கடிகள் வரும்ல, மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். மற்றவர்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடலாம். இது கலைத்தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வி சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, பழங்கால கல்வி முறைகளை நிறைய பேர் புதுப்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கல்வி முறைகளாக இருந்தாலும் அது பயன் கிடைக்கும்.
தனக்குன்னு கருதாமல், ஏன்னா இந்த இடத்துல அது ஒரு கர்மதோஷமாக எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துல சனிங்கிறத தனக்கான பலனை கருதாமல் அடுத்து வர ஜெனரேஷனுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய தொழில்களை எடுத்து செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது முழுக்க முழுக்க லாப நோக்கம் இல்லாமல் சமூக நோக்கத்தோடையும் கலந்து செய்யக்கூடிய தொழில்கள் அவர்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த கலைகளை எல்லாம் புதுப்பிக்கிறாங்க பாருங்கள். அழிந்து போன கலைகள்லாம் மீண்டு கொண்டு வர்றது, அழிந்து போன கலை பொருட்கள்லாம் மேலே எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போது கூட நிறைய சுயதொழில் சொல்கிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறவர்களாக இருப்பாங்கள்ல, அவர்களுக்கு இந்த நல்ல வெற்றி கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமான சனி பகவான் 8ஆம் இடமான கடகராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக சனி 8ஆம் இடத்துல இருந்தால் முதல்ல ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கும்போது 8ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா? அப்போ வம்பு வழக்குகளுக்கு தீர்வு காண்பது இப்போ யார் பண்ண முடியும்? ஒரு வழக்கறிஞர் செய்யலாம். இல்லை பார்த்திங்கன்னா நல்ல வழக்கறிஞர்களை ஐடென்டி பண்ணி கொடுக்கறது, மற்றவர்கள் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எந்த இடத்துக்கு போனால் வழக்குக்கு தீர்வு கிடைக்கும், எந்த இடத்துக்கு போனால் பிரச்சனை தீர்வு கிடைக்கும், இதெல்லாம் சொல்லி அவர்களுக்கு சரியான ஆலோசனை சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இது நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்கும். அடுத்தது இது கடகம் அப்படிங்கிறதுனால, கடகம்ங்கிறது பொதுவாகவே சொகுசான குறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குல்ல, அந்த சொகுசான விஷயங்களை குறிக்கிறதுனால மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடுகள், கார்கள் விலை உயர்ந்த கார்கள்லாம் அணிவகுத்து நிற்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, இவற்றை வாங்குபவர்களுக்கு விற்பவர்களுக்கு உதவி செய்யலாம். அடுத்தது 8ஆம் இடம்ங்கிறதுனால அப்பப்போது வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் இவங்க ஆலோசனை சொன்னாங்கன்னா, அதாவது இவங்க வைத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, இந்த டாக்டர்கிட்ட போனால் நல்ல வைத்தியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆலோசனை சொல்கிற விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும். அடுத்து தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமான சனி பகவான் 9ஆம் இடமான இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது பொதுவாக 9ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது தானாக தேடி வரும் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இது 9ஆம் இடம் நாம் என்ன சொல்கிறோம், பாக்கியஸ்தானம் இருக்கிறதுனால தந்தை வழிகளை சேர்ந்து நமக்கு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு எடுக்கலாம். 1000 இருந்தாலும் சிம்மம் சனிக்கு ஒரு உகந்த வீடு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, பழங்காலத்தில் நமக்கு பழையக்கூடிய அந்த அரண்மனைகள் அப்படியெல்லாம் வசிச்சிருப்பாங்கள்ல, ஜமீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவர்களோட பாரம்பரிய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கைக்கு கிடைக்கலன்னா மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த மாதிரி விஷயங்களை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அப்படி இல்லாட்டி பரம்பரையாக சொத்துக்கள் நமக்கு சேரலை அப்படின்னு நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உரிமையுள்ள பொருள்களை மீட்டு தருவதற்கான அந்த வழிகளில் இறங்கினாங்கன்னா இவர்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக 9ஆம் இடத்தில் சனி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு தான் பார்த்துக்கணும். அடுத்து தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான சனி பகவான் 10ஆம் இடமான கன்னி ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுவும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் சனி இருப்பது அவ்வளோ சிறப்பு அல்ல. இருந்தாலும் சிறப்பு அல்லன்னா தொழில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது. தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அவர்களுக்கு நன்மை கிடைக்காதுங்கிறதுனால தொழிலை பொறுத்த வரையில், அதாவது போராடி அதில் வெற்றி பெறுவார்கள். தொழில் ஏதாவது ஒரு வேலையோ ஏதாவது ஒரு தொழிலோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு தன வருவாய் வருவாது. அதே சமயத்தில் இவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுறாங்கல்ல, அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். தொழில் செய்பவர்களுக்கும் மற்ற இடங்களில் துறைகளில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையில் இருந்தால் இவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான சனி பகவான் 11ஆம் இடமான துலாம் ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வகையில் இங்கே துலாமில் சனி உச்சமாகுது. அடுத்தது சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புங்கிறதுனால தொழில் துறையை பொறுத்த வரைக்கும் இவங்க தொட்டதெல்லாம் தொலங்கும் அப்படிங்கிறத எடுக்கலாம். மூத்தவர்கள் மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் சம்பாதிக்கிறது எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை கண்டிப்பாக தானம் பண்ணாங்கன்னா தான் இவங்களால் வெற்றி பெற முடியும். ஏன்னா அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லையா, உழைப்பை அதிகமாக செலுத்து மிகப்பெரிய அளவுக்கு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை சொல்லுவாங்கள்ல, எங்கள் தாத்தா உருவாக்கின இந்த தொழில் நிறுவனம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நடத்திட்டுருக்கோம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நடத்துவாங்க. ஆனால் இவங்களோட வருவாயில் தன்னுடைய சுயநலத்தை கடந்து, ஏன்னா சனின்னாலே சுயநலத்தெல்லாம் மறந்துடணும், பொதுநலத்தையும் சேர்த்து இவங்க திட்டமிடும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு நல்ல பலன். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான சனி பகவான்
12ஆம் இடமான விருச்சிகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பொதுவாக 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலே அவர்களுக்கு வெளிநாடு சார்ந்த வருவாய், வெளியூர் சார்ந்த வருவாய் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் சனிக்கு இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் ஒரு பகை வீடாக இருக்கிறதுனால அவர்களுக்கு என்னதான் வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சில முயற்சிகள் பண்ணால் கூட அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வருவாய் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட சற்று குறைவாகத்தான் கிடைக்கும். அதனால் சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்காந்துட முடியாதுல்ல. எது கிடைக்குதோ அந்த வாய்ப்பை கூடுமான வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இதுதான் வேணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. மருத்துவமனையில் பணிகள் கிடைச்சா போய் சேர்ந்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மருத்துவமனையை ஒட்டி சில தொழில்கள் செய்வாங்க பார்த்துருக்கோம்ல. சில இடங்களில் கேன்டீன் வச்சுருப்பாங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தொழில்கள்லாம் செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு ஓரளவு பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலன்னா கூட இது ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக பணி கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.